சாமி. ஆனால் கடவுளுக்கு நீங்க தெரியுமா? அஷ்டாவதானம், அஷ்டாவதானம், தசாவதானம், தசம், சதாவதானம், சதா, 3 இருக்கா? இதெல்லாம் என்ன மொழி சாமி? தமிழ், அது வடமொழி. வடமொழி. அஷ்டம்னா 8, 8, தசம்னா 10, சதம்னா 100. 100 விஷயங்களை கிரகிக்கிறவர்கள், 10 விஷயங்களை கிரகிக்கிறவர்கள், 8 விஷயங்களை இவங்களுக்கு பேர் சதாவதானம்னு பேர், சதாவதானின்னு பேர், அவதானிக்கிறதுன்னு பேர். குறிப்பா சொல்லணும்னா அது யார் இருந்திருக்கான்னு கேட்டா, அந்த 100 விஷயத்தை கிரகிக்கிறவர் செய்குத்தம்பி பாவலர், இஸ்லாமியர். இடலாக்குடின்னு நாகர்கோவில் பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு இடலாக்குடின்னு மறுவிருச்சு. அந்த ஊர்ல பிறந்த இஸ்லாமியர் அன்பு ஐயா செய்குத்தம்பி பாவலர் 100 விஷயத்தை கிரகிப்பாராம். 8 விஷயத்தை கிரகிக்கிறவர் நம்ம பேராவூர்ல இருந்திருக்கிறார். 10 விஷயத்தை கிரகிக்கிறவர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. எந்த ஊர்னு கண்டுபிடிக்கப்பட முடியல. இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேளு. ஒருத்தர் பூ கட்டுறாருன்னு வச்சுக்க, மாலை கட்டிக்கிட்டே இருக்காரு. ஒருத்தர் மாலை எவ்வளவுன்னு கேட்பாரு. பின்னால ஒருத்தர் முதுகுல தட்டுவாரு. பக்கத்துல ஒருத்தர் பசு பேருந்துக்கு போகணும், இந்த ஊர் பேர், இப்படி பல பேர் பல விதத்தை கேட்பாங்க. இப்படி 8 விஷயம் இல்ல, 100 விஷயத்துல 100 பேர் கேட்கிற கேள்விக்கும் அதே வினாடியில 100 விஷயத்துக்கும் பதில் சொல்றவருக்கு தான் சதாவதானின்னு பேர். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு திறமை இருந்தா கடவுளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், அதை யோசிக்கணும்.